ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இந்த தமிழ்லைனில் வந்து நான் எம்ஜிஆரை நேரில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருப்பேன். உண்மைதான். எங்கள் ஊர் வந்து கோபிச்செட்டிபாளையம்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வீடியோவில் சொல்லியிருக்கேன். கோபிச்செட்டிபாளையத்தில் 1985 வருஷங்க பிரச்சாரத்துக்கு எங்கள் வீட்டு வழியாகவே எங்கள் வீதியிலேயே பிரச்சாரத்துக்கு அந்த வண்டி வந்தது. அப்போ எம்ஜிஆர் வந்து கீழே மக்களை பார்த்தோன்னையே எல்லாம் இப்போ இருக்கிற தலைவரெல்லாம் வந்து வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு பேசிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் வந்து இறங்கி கீழே வந்து இறங்கி வந்தார். அப்போ நான் வந்து தட்டத்தில் வெத்தலை வாக்கு வச்சு எல்லாம் ஆளாத்தி எடுக்கிறதுக்கு எண்ணத்தை முன்னாடி வச்சு எடுக்க சொன்னாங்க. நானே எம்ஜிஆருக்கு ஆளாத்தி எடுத்தேன். அந்த சின்ன வயசுலேயே 5 வயசுலேயே என் தட்டத்தில் ஆளாத்தி எடுக்கிறதுக்கு எனக்கு சின்ன தட்டமாக கொடுத்து எடுக்க சொன்னாங்க. நானும் எடுத்தேன். எம்ஜிஆர் கன்னத்தை இப்படி தட்டி இப்படி கிள்ளி கிள்ளி என்னம்மா படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் 1வது படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னார். சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவர் ரூ. 2. அப்போ ரூ. 2 எவ்வளோ பெரிய பணம் பாருங்கள். ரூ. 2 தட்டத்தில் அப்படியே வச்சு கையில் கொடுத்தாரு. இந்தாம்மா தட்டத்தில் இப்படி வைக்கிற போனார். தட்டத்தில் அது சிவப்பு கலரில் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து கையில் கொடுத்தாரு. எவ்வளோ ஒரு வாய்ப்பு பார்த்தீங்களா? எல்லா சினிமாவில் தான் எம்ஜிஆரை பார்த்துருப்பாங்க அதிகமாக. ஆனால் எங்கள் ஊரில் நேரடியாக என் பக்கத்துலேயே, அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்தில் அவர் உடம்பு முடியாமல் போய் எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும். 87 88லேயே அவர் இறந்துட்டார். ஆனால் அவரை பார்க்கக்கூடிய அந்த அருமையான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதை நினச்சி நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எத்தனையோ தலைவர்கள் வந்தாலுமே அவரை பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவரோட அவ்வளோ ஒரு இன்னும் அந்த கண்ணுக்குள்ளே அப்படியே இருக்க அந்த தொப்பி, அந்த ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் வேட்டி, இன்னும் அந்த 5 வயசில் இன்னும் அவருக்கு ஆளாத்தி எடுத்து இன்னும் என் நினைவுல இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.